முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஏற்கனவே பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி என இரண்டு அணிகள் உள்ள நிலையில் தற்போது டிடிவி தினகரனை சில எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். யார் யாருக்கு எவ்வளவு ஆதரவு என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. 2016ஆம் ஆண்டு 134 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமைக்கின்றது அதிமுக. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கட்சி இரண்டாக பிரிகின்றது. 11 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தனியே பிரிந்து செல்கிறார் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி கே பழனிசாமி தனது ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்போது 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தனது கட்சியை காப்பாற்றுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி. முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமியும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக தினகரனும் தொடர அனைத்தும் அமைதியானது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அறிவிக்கப்பட்டது ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் இரண்டு அணிகளும் போட்டியிடவே அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை முடக்கப்படுகின்றது. முடக்கப்பட்ட சின்னத்தை தனக்கு சாதகமாக பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுகின்றது. அந்த குற்றச்சாட்டின் பேரில் தினகரன் சிறை செல்லவும் நேர்கிறது. சிறை செல்வதற்கு முன்பாக இரண்டு அணிகளும் அதிமுகவின் பிரிந்த இரண்டு அணிகளும் இணைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த இணைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து சசிகலாவின் குடும்பம் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து எழுகின்றது. அது தொடர்பாக பேட்டியளித்த தினகரன், நான் முழுமையாக கட்சியிலிருந்து விலகி இருக்கிறேன் என்கின்ற ஒரு பேட்டியை மிக வெளிப்படையாகவே தெரிவித்தார். அதன் பிறகு அவர் சிறை சென்று விடுகிறார். கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருந்து விட்டு வெளியே வருகின்ற தினகரன் தான் தொடர்ந்து கட்சி பணியில் தான் இருக்கிறேன் என தெரிவிக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருக்கு தனியாக 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நான் கட்சி பணியில் தானே இருக்கேன். இடையில இந்த பிரச்சனைனால நான் டெல்லியில் இதை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே கட்சி பணியில் தானே இருக்கேன். திங்கட்கிழமை பெங்களூருவில் சிறையில் இருக்கின்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவை பார்த்துவிட்டு வந்த தினகரன் பேட்டியளித்த போது இன்னும் 2 மாத காலம் இரண்டு அணிகளும் இணைவதற்காக 2 மாத காலம் அவகாசம் தருவதாக தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு 2 மாதம் அவர்களுக்கு நேரம் கொடுப்போம். அதற்குள் அவர்கள் பேசி அவர்கள் சொன்னதை செய்யட்டும். அதற்குள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பயங்களும் தெளிந்தால் அவர்கள் உண்மையை உணர்ந்து கட்சியின் தலைமையின் கீழ் பொதுச் செயலாளரின் கீழ் செயல்படுவார்கள். 2 அணிகளாக பிளவுபட்டிருந்த அதிமுகவில் தற்போது புதிதாக 3ஆவதாகவும் ஒரு அணி உருவாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கின்ற எடப்பாடி கே பழனிசாமிக்கு தற்போதைய நிலவரப்படி 96 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும், தினகரன் அவருக்கு 26 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் தொடர்ந்து அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் இடமாற்றங்கள் ஆட்சியை எந்த வகையிலும் பாதிக்காது என்கிறார் தினகரன் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன். இருக்கிறது ஒரே அணிதான். புரட்சி தலைவி அம்மாவுடைய அணி, அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய கட்சி. அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன். ஒரு த்ரெட்டும் கவர்மெண்ட் கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி 2021 2021 வரை அம்மாவுடைய ஆட்சி தொடரும். வருகின்ற 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கு. மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் நடைபெற இருக்கிற நிலையில அதிமுகவில் நடைபெறக்கூடிய இந்த மாற்றங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு.